ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் சிம்பிளிஃபிகேஷன் ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 12 அண்ட் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஹெச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்மையும் கண்டுபிடிக்க போறோம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க நம்பருடைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நாம ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்க 12 அண்ட் 8 சேம் நம்பரால் டிவிசிபிள் ஆகிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 and 2 ஆன்சர் கிடைக்கும். இப்போ 3 and 2 நம்மளால் சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 4. ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்மக்கிட்ட இருக்க வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். எல்சிஎம் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஹெச்சிஎஃப் இப்போ கண்டுபிடிச்சோம் 4 இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். கொஷனில் கொடுத்துருக்க 12 into 8. இப்போ நமக்கு எல்சிஎம் தான் தேவை. ஸோ எக்ஸை நம்ம இந்த சைடு வச்சுட்டு 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12 into 8 டிவைடட் பை 4. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. தட் இஸ் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 24. இன்றைக்கி நாம் சிம்பிளான ஒரு ஃபார்முலாவை வச்சு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பை கேல்குலேட் பண்ணோம். இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்களும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும்.